MT சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகே. சிற்றம்பலம் நேரு தொண்டு நிறுவனமும் கோவை மாநகராட்சியும் இணைந்து ஒரு நல்லதொரு விழிப்புணர்வு, குறிப்பாக அந்த செப்டிக் டேங்க் போன்றவற்றை எல்லாம் செம்மையான முறையிலே பாதுகாப்பான முறையிலே பயன்படுத்துவது, அதை சுத்தம் செய்வது போன்றவற்றை குறித்த ஒரு நல்ல கருத்தரங்கு 5 நாட்களாக இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே நம்முடைய மாநகராட்சியைச் சேர்ந்த அன்பர்களும் மற்றவர்களும் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். பொதுவாக நேரு தொண்டு நிறுவனம் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான தொண்டுகளை மலைவாழ் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, பொதுவாக சுகாதாரத்திற்காகவும் என பல்வேறு வகையிலே தொடர்ந்து தொண்டாற்றி வருகின்றது. அத்தகைய நல்ல தொண்டு நிறுவனத்தினுடைய காமராஜ் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களை பின்பற்றி இதேபோல மற்ற இடங்களிலேயும் நாமும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாடு நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெறும். இந்த 5 நாள் பயிற்சியில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரித்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் வாகனங்களை இயக்குவதற்கும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சியை கோவை மாநகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார். இந்த நிறைவு விழாவில் திரு சாந்தலிங்க குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நமக்கு தமிழ் புத்தாண்டுடைய பரிசு பொருட்களெல்லாம் வழங்கி அந்த துப்புரவு பணியாளருக்கு அருளாசை வழங்கியுள்ளார். இவர்கள் பயிற்சி எடுத்தவுடன் செப்டிக் டேங்க் வாங்குவது, கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பு போன்ற திட்டங்களுக்கு இந்த பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பாதிக்கு பாதி மானியம் 10 கோடி அவர்களுடைய திட்டத்தில் 5 கோடி வரைக்கும் மாநகராட்சி மூலமாக மத்திய அரசின் துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த துப்புரவு பணியாளர் 1 வார பயிற்சி நிறைவு விழாவில் உங்களை எல்லாம் கவனிக்கும் பொருட்டு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் திரு சாந்தலிங்க மருதாசன் அடிகளார் உங்களுக்கு அருளாசன் அவர் கையால பொங்கல் பரிசு எல்லாம் வாங்கி ஸ்வீட் எல்லாம் வாங்குறோம். ஐயா புத்தாண்டுல தமிழ் புத்தாண்டு கொண்டாட போறோம். அதனால இன்னைக்கு ஐயா உபயோகப்பட்டிருக்காங்க. ஐயா அவர்கள் அடிகளார் அவர்களை அப்புறமா பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் விழா, அதோடு இன்னைக்கு உங்களுக்கு அந்த பயிற்சியோட நிறைவு விழா. இந்த 30 விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வரவேற்புரை வழங்க பேராசிரியர் முனைவர் சௌ காமராஜ் அவர்கள் நேரு தொண்டு நிறுவனத்தோட இயக்குனர் அவர்களை வருகிறார்கள். திருச்செந்தூர் போயிட்டு காலையில தான் வந்துட்டாங்க. நமக்காக அடுத்த ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. நம்ம நேரத்து தான் முடிவு பண்ணுவோம். பஸ் ஓடுமா ஓடாதா, சைக்கிள் எல்லாம் வருவங்களான்னு கூட முடிவு பண்ண முடியாம சொல்ல முடியாம இருந்தோம். நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க பணியாளர்களுக்காக நான் வந்து டைம் வரேன்னு சொல்லி
வந்து சிறப்பிச்சுட்டு அவங்க கையால நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு சான்றிதழும் கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் செய்யக்கூடியது. அதுல பாதி மானியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐயா கையால வாங்குறது நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்க அருளாசி வாங்குறதுக்கு ஆன்மீகத்துல வேறு மாதிரியான கவலையெல்லாம் பண்ணி சில பேர் ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பேச வேண்டாம். ஐயா ஆன்மீகம்னா இங்கதான் ஐயா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆதி தலையை காலேஜ் நடத்துறாங்க, மருத்துவம் நடத்துறாங்க. நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் அதுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்து அவங்களுடைய பணியை சிறக்க வைக்கணும். இப்ப நம்ம சின்ன நிறுவனம் நம்மளே எவ்வளவு அவங்களுக்கு இதெல்லாம் அரசாங்கம் ஒண்ணுமே கொடுக்கணும், கையில இருந்து கொடுத்து பண்றோம். அதனால நீங்க எல்லாம் அந்த இருக்காங்க, அவங்க தெரிஞ்சவங்க வேண்டியவங்க எல்லாம் எதிர்வாதத்தை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்மளா முயற்சி பண்ணணும். நல்ல ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க சார்பா இந்த சார்பாக அகிலவையாவை வரவேற்கிறேன். இந்த ஒரு வாரம் பல்வேறு வேலைக்கடையில நீங்களும் வந்து சிறப்பிச்சு மத்திய அரசு நடத்துற இந்த பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சியை வெற்றிகரமா பிடிக்கீங்க. டெல்லியிலிருந்து உங்க அசஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களை மதிப்பீடு பண்ணி சான்றிதழ் வழங்குறாங்க. என்ன கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் அப்படின்னு 3 கிரேட் எல்லாம் இருக்கு. நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டங்க. நல்ல முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதனால அந்த பயிற்சி வந்து அவங்க எல்லாம் கார்பரேஷன் கூட இணைஞ்சு வரவேற்கிறோம். ஆரம்பிக்கிற அன்னைக்கு நமக்கு யார் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாங்க? கமிஷன் ஆணையாளர்கள் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு அவர்தான் பொறுப்பு. அவங்க ஆணையாளர் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு பின்னால் வரும்போது வரேன்னு சொல்றாங்க. ஐயா ஆரம்பிச்சு அவங்க கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாலும் அவங்க முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்து ஐயா வந்து நலத்திட்ட உதவியில முதல் சான்றிதழ் வழங்குவாங்க, நலத்திட்ட உதவுவாங்க. வந்து உங்களுக்கு கிளாஸ் வாங்க. நன்றி. அடுத்தபடியாக நாடு தொண்டு நிறுவனத்தின் தலைவி திருமதி சத்யஜோதி காமராஜ் அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகிறதற்கு துப்புரவு தொழிலாளர்களை நான் என்னுடைய உறவினர்களாக கருதுகிறேன். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது. அந்த சந்தேகத்தெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மூலிகை பத்தி சொல்லியிருக்கிறேன், அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஜீரக பவுடர் அதெல்லாம், அதே மாதிரி உடம்புல என்னென்ன உபாதைகள் வந்தா என்னென்ன மருந்து சாப்பிடணுன்றது நான் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். பத்திரமா வச்சுக்கோங்க. சுகர்லாம் வராது, இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வராது. முருங்கையில பொடி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த இது கொடுக்கறதோட இல்ல, நிரந்தரமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க வந்து உடனடியா நேரடியாவே வந்து பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த மூலிகைக்கு நான் நிறைய வந்து 10 லட்சம் பணம் கட்டி படிச்சிருக்கேன். அதனால எது என்னென்ன மாதிரி துப்புரவு, எந்த சொரியாசிஸ் வந்தா எதுனாலும் வந்து என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கறது ஒரு கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக துப்புரவு பணியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கருத்துரை வழங்க தவத்திரு குருமகா சன்னிதான மருதாச்சல அடிகளார் அவர்கள், பேரூர் ஆதீனம், கோவை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நம் கடம்பனை பெற்றவர்கள் வங்கினன் தென்கடம்பை தெருக்கரை கோயிலான் தற்கடன் ஏனையில் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது எல்லாம் வல்ல அம்பலமான பெருமான் எல்லாரும் சாந்தரிக்க பெருமான் தன்னுள்ளாரும் கூறுள்ளாரும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று நம்முடைய பாராட்டுவதற்குரிய நேரு தொண்டு நிறுவனம் மற்றும் கோவை மாநகராட்சி இணைந்து நடக்கக்கூடிய விழிப்புணர்வு முகாமினுடைய சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுடைய கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகாதாரத்தை பேணுவது என்பது அடிப்படை என்பதை நமக்கு வந்த பெருந்தொற்று காட்சி செய்திருக்கின்றது. பெருந்தொற்று காலத்தில் நாம் சுகாதாரத்தை அலட்சியப்படுத்திய காரணத்தினாலே என்னென்ன வகையான தொல்லைகளை எல்லாம் அனுபவித்தோம். அதை உணர்ந்தும் இன்னும் மக்கள் அந்த சுகாதார நெறிக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த சூழலிலே அந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் எச்சரிக்கையாக செய்தித்தாள்களை பார்த்தா நிறைய இடங்களில் அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை நிறைய கண்டுகொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இல்லாமல் அதிலே நாம் எந்த வயது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எப்படி நாமும் நம்முடைய சுகாதாரத்திற்கு தொண்டு செய்கின்ற போது நாமும் நம்முடைய சுகாதாரத்தை பேணிக் கொள்வது எப்படி என்கின்ற அடிப்படையிலே இந்த ஒரு நல்ல முகாமை ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே மலைவாழ் மக்களானாலும் சரி, ஏழை மக்களானாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் தொடர்ந்து இந்த தொண்டு நிறுவனம் சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகின்றது. அம்மா அவர்கள் இயற்கையை பேண வேண்டும், உலகம் பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே
அந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களும் செய்து வருகின்றார்கள். இது போன்று செய்வது நமக்கு நல்ல தேவையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், திருச்செந்தூர்ல அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய தேவைகளை கண்டறிந்து வரக்கூடிய 13ஆம் தேதி அன்னைக்கு இங்கிருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அது குறிப்பா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருட்கள், கல்வி சார்ந்த பொருட்கள், மருத்துவ பொருட்கள் போன்றவையெல்லாம் அங்க பெரிதும் தேவைப்படுவதனால வரக்கூடிய 13ஆம் தேதி அன்னைக்கு அங்க செல்ல வேண்டியிருந்தது. அதனாலதான் காலையில வந்தவுடனே இங்கே நாம் வருவதற்கு இங்கே ஐயா அவர்கள் அழைத்தவுடனே வந்திருக்கின்றோம். இதை முடித்துவிட்டு ஐயா சொன்னார உதவியில் இருந்தவர்கள் இருப்பதனால நாம் அந்த அவர்கள் சொல்லி தந்த இந்த முகாமில் நமக்கு சொல்லி தந்தவற்றை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதோட நாம் எந்த பகுதியில பணி செய்கிறோமோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன கூட்டமாட்டா போட்டு அவங்களுக்கு இந்த நிலையை சொல்றோம். நீங்க செய்கின்ற போது நீங்க இந்த மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு தேவை என்பதையும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி சிறப்பான முறையிலே இனி மேற்கொண்டு எதிர்காலத்திலே எந்த விதமான இழப்புகளும் ஏற்படாமல் அதே நேரத்தில் சுகாதாரத்தையும் பேணக்கூடிய வகையிலே அனைவரும் கொண்டாற்ற எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று வணங்கி வாழ்த்து வைக்கின்றேன். சான்றிதழ்களை வழங்கி, துப்புரவு பணியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி, நலத்திட்ட உதவிகள் வழங்கி தவத்திற்கு குருமகன் சன்னிதான
அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் ஒரு தேடுதலோடு தான் இருப்போம். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தேடுதல் இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்த உடனே நீங்கள் ஓகே அப்படின்ட்டு இருக்காதீங்க, இதை நிறைய ஷேரும் பண்ணுங்கள். ரெண்டையும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை 7 நாளில் கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சத்ரு சம்ஹாரமூர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார். இது என்னுடைய ஆத்மார்த்த உண்மை. செஞ்சு பாருங்கள், நலன் பெறுங்கள். நமசிவாய். எம்டி லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எம்டி லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்டி லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் எவரிபடி, எம்டி லைவ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எம்டி லைவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், எம்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே.